ഹലോ കൂട്ടുകാരെ, പുതിയ വീഡിയോക്ക് സ്വാഗതം. താങ്ക് യു വ്ളോഗ്. இப்போ என்ன വ്ളോഗ്னா ஹோம் டூர். கோயம்புத்தூர்ல இருக்க வீடு வந்து ஹோம் டூர் எடுக்க போகிறோம். പെട്ടെന്ന് என்ன ஹோம் டூர்னா என்னோட கல்யாணம் കഴിച്ചിട്ട് കുറേ பிரச்சனையாയി. அதுக்கப்புறம் நிறைய அப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது அவங்க எல்லாருமே எங்கள் வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது இப்போ நாங்கள் சொந்த வீடு கட்டிட்டு யாருக்குமே தெரியாது, வேறு யாருமே கண்டுட்டு இல்லை. அப்போ அவங்க கோயம்புத்தூர் கேரளாவில் இருக்கவங்களே அச்சன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, வேறு யாருமே வந்ததில்லை. இப்போ அவங்களுக்கு நான் என்னால் வீடியோ எடுத்து காணிக்கவும் இல்லை. நான் அவங்க குறைய பேர் சோதிச்சிட்டே இருக்காங்க வீடு எங்கே உண்டாகும்னு. அப்போ தான் எனக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. ஸோ நம்ம ஹோம் டூராக செஞ்சால் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து சோதிக்கும் போதில் வீடியோ காணிக்க வேண்டாம்ல, அதனால தான் நான் விசாரிச்சு ஹோம் டூர் எடுக்கலான்னு. வாங்க எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு போய் நோக்கம். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு மெயின் ஆள் நான் காணிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப பிடிச்ச ஆள் ராவணா. யார் பேர் தான் ராவணா, எங்கள் அண்ணனோட ஃபேவரட் பட்டி. டே ராவணா, ராவணா பா. இதுதான் ராவணா வீடு. இதுதான் வீடோட ஃப்ரெண்ட்டு காணிக்கிறேன். வீடோட ஃப்ரண்ட் இதுதான். அப்புறத்தே என் ஆன்டி வீடு, இப்புறத்தே எந்த வீடு. இதுதான் எந்த வீடு. இந்த வீடோட ஃப்ரண்ட்டில் என்னென்ன செடி, எங்கள் அண்ணாவோட ஒரு செடி பிராந்தன், அது காணிக்கிறேன் என்னென்ன செடி உண்டுன்னு. இது வந்து வெள்ளம் தொட்டி, குறைய வெள்ளம்ல டேங்கில் இருக்கு. முல்லைப்பூ, அழகான ரோஸ் செடி, പിന്നെ ടേബിൾ റോസ്. ഇവിടെ ഭയങ്കര കാത്ത്. പിന്നെ ഇത് എന്ത് പൂ എനിക്ക് അറിയാൻ പാടില്ല. പിന്നെ ഇത് வந்து 5 മണി പൂന്ന് പറയുവാങ്ക, അവിടെ എന്ത് പറയുമെന്ന് എനിക്ക് അറിയാൻ പാടില്ല. പിന്നെ ടേബിൾ റോസ്. പിന്നെ எங்க சொந்த ஊர் ஊட்டியா. எங்கள் சொந்த ஊர் ஊட்டியா. அதில் என்ன க்ரீன்ஸாக என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் கரெக்டாக அறியான் பாடில்ல. எங்கள் அம்மா நட்டு வச்சுட்டு வந்தேன். இது என்னன்னு எனக்கு அறியான் பாடில்ல. பின்ன இது வந்து முல்லை செடி. கேரளாவில் இது பேர் முல்லை, தமிழ்நாட்டில் இது பேர் மல்லிகைப்பூ. பின்ன இது வந்து ஏதோ ஒரு செடி, ஏதோ ஒரு காய்ச்சி. அப்போ இருக்கு தெங்கு, ஃபுல்லாகவே தெங்கு தான். பயங்கர காற்றா இருக்கும்னா ஒரே 2-3 பிளாக்ல பயங்கர தணுப்புன்னு சொல்கிறல, காற்றுனாலே இப்படி பயங்கர தணுப்பாக இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ளே போவோமா. என்ட்ரி நோக்கம் பேக் கேமரா வச்சுட்டு. முல்லை இந்த செடி உண்டு. பின்ன இது வந்து டிஸ்டிக்கு, இது வீடு கட்டி புதுசாக கழிஞ்சா டிஸ்டிக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போத்து ஒரு செடி உண்டு. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா. நீங்கள் கேரளாவில் எங்கென்னத்தை கண்டுட்டுண்டா வாதில்கிட்ட இவ்வளோ டிசைன் பண்ணுறது. நான் கல்யாணம் கழிச்சிட்டு குறைய நாள் வரும்போது அப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்தா இது எங்கே செய்யும்லாம் கேட்டுட்டு இருந்தது. நாங்கள் வீட்டுக்குள்ளே போவோம். இதுதான் வாதில், எங்கள் அப்பா இஷ்டப்பட்டு செஞ்ச வாதில். பின்ன இதோட பெயிண்டிங்லாம் கோயம்புச்சி கேரளா இருக்க அச்சன் தான் இதெல்லாம் செஞ்சது. அவர் எவ்வளோ அடிபொடியாக செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா. நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டில் எனக்கு ஃபோன் பிடிச்சி தர யாருமே இல்லையா, நான் ஸ்டிக்கு வச்சு தான் எடுக்கிறேன். நல்லா பேக் கேமரா வச்சே நான் காணிக்கிறேன். இது என் சேட்டனும் நான் குഞ്ഞി வயசில் எடுத்தது. பின்னர் ஓடாத ட்ராக்கு மேலே உண்டு. அதுக்கப்புறம் ஷோகேஸ்க்கு வரலாம். ஷோகேஸ்க்கு மேலே சிண்டு சின்ன வயசில் அச்சன் வந்து இப்படி லைட்டு செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. பின்ன குறைய கலிசானம்லாம் அச்சன் அழகாக எடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சிண்டுக்கு வெடிச்ச காரு அப்படின்னு நான் சூச்சிச்சு எடுத்து வச்சுருக்கேன், வெளிதானதுக்கப்புறம் கொடுக்குறான்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிட்டேன் ஷோகேஸ்குள்ளே. இது வந்து நான் வந்து 8 வயசு ஆகும்போது பிறந்தநாளைக்கு அப்பா கூட்டிகிட்டு போய் புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு. இது 18 வயசு அப்போ பாருங்க எனக்கு எவ்வளோ முடி இருக்குது கண்டா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி நான் காணிக்கிட்டேன். இது என்ன தெரியுமா, இது வந்து கல்யாண பத்திரிக்கையில் எங்கள் வீட்டு பார்க்கலுக்கு அடித்த பத்திரிக்கை. எங்கள் அப்பா ஞாபகமாக எடுத்து வச்சுருக்காரு, நம்ம அப்படியே வைக்க. பண்டு உள்ள கேமரா கண்டா, அது அச்சன் வந்து
അച്ഛനോട് ചേച്ചിക്ക് കല്യാണത്തിന് ഗിഫ്റ്റ് പണിത് അത് തിരിച്ച് അച്ഛനെ മേടിച്ചിട്ട് വന്ന് പിന്നെ എനിക്ക് എൻ ഫ്രണ്ട് കൊടുത്തത് പിന്നെ അങ്ങേയും ഫ്രണ്ട് കൊടുത്തത് പിന്നെ ചിൻറ്റു മോനോട് ഫോട്ടോ ഇവിടെ ഉണ്ട് എനിക്ക് ഇവിടെ കീഴே എനിക്ക് யாரோ பிறந்தாண்டு ഗിഫ്റ്റ് കൊടുത്തത് പിന്നെ ഇങ്ങനത്തെ സാധനം നമ്മൾ അച്ഛനൊക്കെ വയ്ക്കാൻ ഭയങ്കര ആസം പിന്നെ அச்சனும் அம்மாவும் லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸு அது அப்படியே அங்கேயே நாங்கள் ஓர்மைக்கு நாங்கள் வச்சுருக்கோம் பின்ன அண்ணனோட +2 ஃபோட்டோ இந்த பாருங்க சேட்டன் எப்படிண்டா அதுக்கப்புறம் பழைய காலத்து கேமரா நீங்கள் நிறைய பிரேதம் படத்துலலாம் கண்டுட்டு இருந்தாவும் இந்த கேமரா நானும் பழைய பிரேதம் படத்துலலாம் கண்டுட்டு இருந்தாவும் இந்த கேமரா இப்போ நான் முதல்ல எங்கள் வீட்டில் காணுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்னு கணிக்கிட்டே கண்டா நானும் என் சேட்டனும் இது எங்கள் ஊருக்கு ஊட்டிக்கிட்டாங்க டூரு போகும்போது யாராச்சும் சொந்த ஊருக்கே டூர் போவாங்களாம் நாங்கள் போகும் அப்போ எடுத்த போட்டோஸில் எடுத்த ஃபோட்டோஸ் நான் எவ்வளோ சுந்தரியாக இருக்கேன் பார்த்தீங்களா பின்ன டிவி எல்லா வீட்டில் இருக்க மாதிரி ஒரு எல்இடி டிவி அதுக்கப்புறம் இது பேர் என்ன என்னது டெக்கா என்னமோ പറയും அதான் അറിയാൻ പാടില്ല അതൊക്കെ കീഴே കുറേ സാധനം അച്ചാട്ടനോட ക്യാമറ പിന്നെ தம்பாய் என்னங்க க்ளோஸ்அப்பில் போய் காணிக்கிறேன் என்ன சாமி இருக்குன்னு முருகன் പിന്നെ ഇത് ഞങ്ങൾ പാർക്കിലൊക്കെ മേടിച്ചത് ഏതോ ഒരു സാധനം പിന്നെ എங்கள் വീട്ടിൽ കുറേ മുരുകൻ தான் ഉണ്ടാവും മുരുകൻ ലക്ഷ്മി പിള്ളയാർ சாய்பாபா இந்த விளக்கு கண்டுட்டுண்டா நிறைய இன்ஸ்டாகிராமில் கண்டுட்டு வெள்ளை ஊற்றினா எரியிற விளக்கு പിന്നെ எனக்கு இது வந்து கிருஷ்ணன் இது ஒரு குட்டி ஒரு ஸ்டோரியே இருக்குது இந்த கிருஷ்ணனுக்கு என்ன ஸ்டோரி இருக்குது தெரியுமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவட கொழு வைப்பாங்க என்னது அது ஒரு பேர் நான் மறந்து போயிட்டேன் കുറേ சாமியெல்லாம் வச்சுட்டு ஒரு நவராத்திரிக்கு കുറേ சாணம் வைப்பாங்க நவராத்திரி കഴിഞ്ഞதுக்கு பின்னே ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நடக்கணும் அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் அச்சன் கையில் இது கிட்டி அப்போ எல்லாருமே சொன்னாங்க உன் பொண்ணுக்கு வந்து கண்ணனாக தான் பிறப்பான் பையன் தான் பிறப்பான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க உனக்கு பையன் தான் பிறக்கும்னு அதே மாதிரி குட்டி கண்ணன் வந்து பிறந்தேன் எனக்கு பயங்கர எனக்கு ஒரு டச்சிங் ஒரு சாணம் அதே அவட எடுத்துகிட்டு போகலான்னு விசாரிச்சு சரி இவடே இருக்கு பின்னே சாய்பாபா இந்த சாமி பேர் என்ன ஐயோ பாம்பில் படுத்துருப்பாங்களே இது எனக்கு பேர் தெரியல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் மாமனார் மேடிச்சு கொடுத்தது மாமனார்னா அப்போட அச்சன் வந்து என் அச்சனுக்கு மேடிச்சு கொடுத்தது പിന്നെ மொந்தா പിന്നെ உப்பு அதுக்கப்புறம் பிள்ளையார் சாய்பாபா முருகன் இது வந்து இந்த சாமி வந்து ஓம் சக்தி சாமின்னு சொல்லுவாங்க ஓம் சக்தி தானே கீழே பேர் எழுதி படிக்கலாம் இது பேர் வந்து குடலூருவி மாரியம்மன் சொல்லுவாங்க இங்கே வீட்டு பக்கம் நம்மளுக்கும் அச்சனோட பயங்கர ஃபேன் ഈ സ്വാമിക്ക് പിന്നെ ഇതും മുരുകൻ പിന്നെ കണ്ട മണി പിന്നെ മീനാட்சி അമ്മനോட വിളക്ക് நீங்கள் என்னோடய vlogல கண்டுட்டு தான் நான் கேரளாவில் இதில் தான் விளக்கு பற்ற வைப்பேன் പിന്നെ இது வந்து சபரிமலையில் மேடிச்சது மறுபடியும் பின்னே விளக்கு പിന്നെ சந்தனத்திரி പിന്നെ ഇവിടെ வந்து சாமி படுத்துக்கிட்ட கண்ணாடி வைக்கிறோம் சுபாவுக்கு പിന്നെ பஸ்பம் പിന്നെ சாய்பாபா இது வந்து ஒரு கடல் தண்ணி ஏதோ கடல் தண்ணி எடுத்து வைக்கணும்னு எங்கள் வீட்டில் பார்க்கலுக்கு எடுத்து வச்சது அப்படிதான் இது கண்ட எங்கள் வீட்டில் பார்க்கலுக்கு முத சிண்டு மூணு எங்கள் வீட்டில் ஆദ്യം எடுத்து ஏற்றினது சிண்டு மூணு தான் அப்போ என் அச்சன் எடுத்து ஒருமைக்கு வச்சுட்டுண்டா ഈ പ്രായத்தில் தான் எங்கள் வீட்டில் ஏறி இருக்காங்க பின்னா அவ்வளோதான் பின்ன அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு முருகன் அதுக்கப்புறம் வாட்சி அதுக்கப்புறம் இந்த அச்சனுக்கு இந்த மாதிரி பழக்கண்டு கிண்ட இது நாங்கள் ஃபோனில் எடுத்தது ஆனால் எங்களுக்கு பயங்கர இஷ்டப்பட்ட ஃபோட்டோ எனக்கு அச்சனுக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே இதுண்டா ஒரு பெண்ணு சுந்தரியான பெண் நான் தான் இந்த ஃபோட்டோ நான் காணிக்கிறேன் பேக் கேமரா வச்சு காணிக்கிறேன் ഈ ഫോട്ടോ வந்து ചിൻറ്റോட ഫോട്ടോ ഷൂട്ട് பண்ணது ஒரு வயசு பிறந்த நாளைக்கு நம்ம கோட்டப்புறத்தில் சேர்ந்து 2 பிரிண்ட் அவுட் எடுத்து ஒன்று அவட ஒன்று இவடன்னு கொடுத்து പിന്നെ ஒரு அந்த அச்சனுக்கு பயங்கர இந்த மாதிரி வீடு அழகாக வச்சுக்கணும் பயங்கர பிராந்து പിന്നെ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ காணிக்கிட்டே மோளருக்கு நான் அச்சன் அம்மா அதுவும் அம்பலத்துக்கு போகும்போது நாங்கள் காரு வேடிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ இப்போ வந்து நான் சடங்காய் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு இப்போ வந்து அச்சனோட அம்மா அச்சன் அம்மா நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு சடங்கு வச்சுது
പിന്നെ பார்த்தீங்களா டச்சு ஊட்டியில் எடுத்தது. പിന്നെ അച്ഛനോട് ഫസ്റ്റ് ചേച്ചിയോട് ഹസ്ബൻഡ് അമ്മ ரெண்டு யாராச்சும் வந்து உட்காரதுக்கு 2 சோஃபா உண்டாகும். கண்டா இப்படி எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா காற்று வரும். இங்கே ஃபேனே தேவையில்லை. அதுக்கு ஒன்று கணக்கிட்டே என் அച്ഛன் நம்மளோட கல்யாண ஃபோட்டோ. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் அதுக்கு ஒரு ஃப்ரேம் மாட்டி வச்சுருக்காரு, அதுலேயும் எங்கள் 2 பேர் ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் சிண்டு மூணு கடந்து போகிறாங்கன்னு அதனால தான் விளாகவே எடுக்க முடியுது என்னால். அதுக்கப்புறம் அച്ഛனுக்கு இந்த மாதிரி குறைய வீட்டில் சாணங்கள் மாற்றெல்லாம் பயங்கர இஷ்டம். அதுக்கப்புறம் இங்கேயும் அதான் இடம். இப்போ என்னோட ஃபேவரட் சூக்கேஷ் என்னோட ஃபேவரட் ஷோகேஸ். எனக்கு பயங்கர இஷ்டம், எனக்கு கண்ணாடினாவே இஷ்டம். பின்ன ஷோகேஸ் தான் இஷ்டம் இல்லையா, அந்த ஷோகேஸ் பின்ன சார்ஜர். அதுக்கப்புறம் இங்கே வந்து அച്ഛனோட பெட்ரூம் இருக்குது. அது போய் நோக்கா பெட்ரூம் ரூமுக்குள்ளே எங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா. இங்கன்னா வாதில் வைக்கல. ஏன்னா ஏன் வாதில் வைக்கலைன்னா நாங்கள் வீட்டு பார்க்கல் அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, வீட்டு பார்க்கல் அப்போ வீடு எல்லா பனியும் கழியக்கூடாது, குறைச்சி பனி உண்டாகணும். ஏறி முடிச்சு കുറച്ച് നാൾ കളിஞ்சதுக்கு പിന്നதான் കുറച്ച് പണി നടക്കணும்னு. അപ്പോൾ എൻ്റെ അച്ഛൻ എന്തെല്ലാം ചെയ്ത് അപ്പോൾ എൻ്റെ അച്ഛൻ പറഞ്ഞു എന്ത് ചെയ്ത് ഈ റൂമുக்கு വാതിൽ വെച്ചില്ല, அதனால ഈ റൂമുக்கு വാതില്ല கர்டன் தான். பின்ன குழப்பமில்லை, நான் போயிட்டேன்னா அச்சனும் அம்மாவும் மட்டும்தான் உண்டாகும். பின்ன சேட்டன் வந்து நைட் டியூட்டி போயிடும். இப்போ இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால் இதுக்கு வாதெல்லாம் வைக்கல. வாங்க போய் நோக்கா. இதுதான் அச்சன் அம்மாவோட பெட்டு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வயசானாலும் மூளை இருக்குல்ல உங்களுக்கு, எவ்வளோ அழகான பெட்டு. எனக்கு அந்த பெட்டு பயங்கர இஷ்டம். பின்ன கட்டலும் பயங்கர இஷ்டம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் இந்த பெட்டில் கிடந்தேன். நான் கல்யாணம் கழிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த பெட்டை எடுத்துட்டாங்க. ஒரு வாட்ச் உண்டாகும், பின்ன இந்த ஃபோட்டோ உண்டாகும். இது வந்து கண்ணஞ்சட்டன் கல்யாணம் இருக்கும்போது எடுத்தது. ஆனால் அதெல்லாம் எந்த அச்சனை எடிட் செய்து அப்படியே வச்சுட்டு பின்ன என் சேட்டனோட கூட்டாளனும் பின்ன இவ்வளோ ட்ரெஸ் இருக்கும். இவ்வளோ ஒரு எப்படி சொல்ல, ஒரு வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு புதப்பு எல்லாமே உண்டாகும். பின்ன என் சேட்டன் அலமாரி கண்டா, இது அம்மாவோட அலமாரி. பின்ன இவங்களோட பெட்டு எத்தோ பெருசு பார்த்தீங்களா, கிளவிக்கு எத்தோ பெருசு பெட்டு. அதுக்கப்புறம் மேலே குறைய சாணம் உண்டாகும். இது வந்து சாணம் வந்து பார்க்கலுக்கு வந்த கிஃப்டெல்லாம் அப்படியே அம்மா அழகழகாக எடுத்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அழகழகாக. பின்ன சிண்டு மோனோட ஸ்விம்மிங் பூலு, பின்ன குறைய ஹோம் தேட்டர். அச்சா வந்து டிவி சரி பண்ணுறாளா, அப்போ குறைய சரி பண்ணுறதெல்லாம் மேலே வச்சுருக்குங்க. விளக்கு. இன்னொரு ரூமுக்கு போகலாம். இது வந்து இந்த வீட்டில் ஒரு ஹாலு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, 2 பெட்ரூமு. இந்த ரூம் வந்து எப்படி சொல்கிறேன், இது வந்து ஒரு பாத்ரூமாக தான் கொடுத்துருந்தாங்க நாங்கள் இந்த வீடு வாங்கும்போது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அச்சனுக்குலாம் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வைக்கவே கூடாது, இஷ்டமே இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, ஆதியம் வந்து இது சாமி ரூம் ஆக்கிடலான்னு விசாரிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கிடக்கும் போதெல்லாம் அச்சனுக்கு வந்து ராவில 6 மணிக்கு விளக்கு பற்ற வைக்கணும். அப்போ எல்லோரும் கிடக்கும் போது விளக்கு பற்ற வைக்கூடாதுன்னு இது ஒரு ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டாங்க. நான் போய் பார்க்க, ஸ்டோர் ரூமில் வெளியே சாணம் இருக்காது, இருந்தாலும் இது அச்சனோட அச்சன் மறைச்சு போய் பின்ன இது வந்து அம்மாவோட அம்மா எங்கன்னா பாரு, எங்க அம்மாவோட அச்சம்மா பார்த்தீங்களா, வில்லியாட்டமே இருக்கு. ஆனால் நான் சொன்னா யாரோ களியாக்குறாங்க, இங்கே வில்லி மாதிரி இருக்கு. ஆனால் இவங்க கேரக்டர் தான் நானாமா. இவங்களுக்கு பல்லு 8 பல்லு, எனக்கு மாம்பட்டி பல்லு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் தாத்தானா. ஆனால் எனக்கு தாத்தா தான் எனக்கு பயங்கர சொல்லி. அதுக்கப்புறம் இவ்வளோ கூரைக்கு பெயிண்ட் உண்டாகும். இந்த வீடு வந்து கட்டினதுக்கப்புறம் எங்கள் அப்பா சரியான ஒரு சாணம் எல்லாமே சூச்சு வைக்கும். இதெல்லாம் பழைய கட்டில் கண்டா என்னது நூறு கட்டில். இது எங்கள் பாட்டி வந்தால் மட்டும் கிடப்பாங்க, எல்லாம் இந்த ரூம்குள்ளே கிடக்கும். பின்ன மூளை பாய் இது, பின்ன குறைய உப்பு சக்கரை பஞ்சசாரா உளுந்து அது,
പിന്നെ അരി ഡപ്പ പിന്നെ சொன்னல ഓം തട്ടർ ഏതാച്ചും ടി വി സരി பண்ணாலும் ഓം തട്ടർ പിന്നെ കീഴே ബക്കറ്റ് അരി ഡപ്പ പിന്നെ പായ് പിന്നെ ടി വി കുറേ ടി വി ഉണ്ടാവും எங்கள் வீட்டில் அச்சன் டி வி சரி பண்ணுறதுனால வாங்க പിന്നെ പുറത്ത് പോകും പുറത്ത് പോകുமா டைல்ஸ் கண்டா என் அச்சனோட செலெக்ஷன் இது எல்லாமே என் அச்சனோட எங்கள் அம்மாவோட செலெக்ஷன் தான் டைல்ஸ் எல்லாமே പിന്നെ வீட்டில் இருக்க மேட்டு கூட என் அச்சனோட செலெக்ஷன் தான் அதே இப்போ கிச்சனுக்கு போகலாம் எனக்கு பயங்கர இஷ்டம் வந்து கிச்சன் தான் எனக்கு பயங்கர இஷ்டப்பட்டு இந்த வீட்டில் கட்டின ஒட்டி லைட்டு போட்டு லைட்டு போட்டாச்சு எடுத்த ஒட்டியே ஃப்ரிட்ஜ் உண்டாகும் இந்த ஃப்ரிட்ஜில் நான் தான் எல்லாமே செஞ்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸில் விட்ட பயங்கர இஷ்டம் அப்போது ஃப்ரிட்ஜில் ஒரு சாதம் உண்டாகாது அதனால் என்னவோ கணக்கு പിന്നെ എൻ്റെ അച്ഛനില്ല ഇത് ഞാൻ സെഞ്ചത് എനിക്ക് ഇങ്ങനത്തെ ഫ്രിഡ്ജിലെല്ലാം ചെയ്തത് ഭയങ്കര ഇഷ്ടം അതിൽ ഞാൻ ഇങ്ങനെ അച്ഛനെ മേടിച്ചിട്ട് വர சொல்லி ഇതെല്ലാം വെച്ച് ഫ്രിഡ്ജുകൾ എന്നതാ എനിക്ക് നോക്കാം വാങ്ങ ഇഞ്ചി പൂണ്ട് പേസ്റ്റ് ഇതെല്ലാം പിന്നെ ഇതെല്ലാം ഉണ്ട് പിന്നെ പழைய குழம்பு பால் காய்கறி ஃப்ரீசருக்குள்ள என்ன இருக்கு ஐயோ ஐஸ்கிரீம் ഉണ്ട് ചിണ്ടു മോനക്ക് ഐസ്ക്രീം ഉണ്ട് അപ്പോൾ നമ്മൾ കൈ കൊണ്ട് വിചാരിക്കും വേണ്ട അപ്പോൾ അച്ഛൻ ചീത്ത പറയും சிங்க் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது இது நான் சும்மா அரி வந்து அதிகம் மாவாட்டலான்னு வெள்ளத்தில் எடுத்து வச்சுருக்கேன் சிங்க் வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் நாங்கள் சிங்க் வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு சிங்கில் பாத்திரம் விளக்க ஒட்டுமே இஷ்டம் இல்லை ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற போது சிங்கில் வந்து பயங்கர ஸ்மெல் அடிக்குமா அப்போ எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க எந்த செய்யன்னு அப்போ எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க சொந்த வீடு கட்டின விட்டிங்கன்னு அவளை போய் சிங்கிலலாம் விளக்கூடாது புறத்து வச்சு தான் பாத்திரம் கழுவணும் அதை எனக்கு சீத்த வச்சுட்டே இருப்பார் இவட சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுன்னு அப்போது எங்கள் அம்மா டெய்லியுமே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருவாங்க பைப்பில் வெள்ளம் ரொம்ப ஸ்லோவாக தான் வெள்ளம் வரும் ரொம்ப சொல்லி போகிறது வெள்ளம் ரொம்ப ஸ்லோவாக வரும் இது வந்து இவட ஒரு வெள்ளம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இவட வந்து நான் வெள்ளம் வந்து இவட குளிக்கிறது பாத்திரம் வளர்க்குற வெள்ளம்லாம் உப்பு வெள்ளமாக இருக்கும் இது வந்து குடி வெள்ளமாக இருக்குங்க ரெண்டு வெள்ளம் இருக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் ரெண்டு வெள்ளம் இது வந்து உப்பு வெள்ளம் இது வந்து நல்ல வெள்ளம் அப்போ இது வந்து நாங்கள் இது பண்ணியே வச்சுட்டாங்க ஆஃப் பண்ணியே வச்சுக்கிட்டோம் பாத்திரமா கழுவ மாட்டோம் புறத்து தான் கழுவோம் இப்போ இவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நாங்கள் பின்னே மூளில் யூஸ் பண்ண சாதனங்கள் எல்லாமே அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க டப்பா டுப்பா குட்டா எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க கிளாஸு பின்ன இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்படி வந்து ஒரு அம்மா வச்சு ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஒரு டோர் மாதிரி செய்யணும்னு பின்ன மூளில் வந்து இது பின்ன குட்டி குட்டி அழகான கிளாஸுங்க பின்ன சாணங்கள் பின்ன கீழே பின்ன மோட்டர் அதுக்கப்புறம் அழகான கிச்சனுக்கு அழகான ஒரு ஜன்னல் ஜன்னல் வந்து அப்போட அச்சன் செஞ்சது எங்களுக்கு பயங்கர இஷ்டம் இந்த ஜன்னலில் இருந்தால் பார்த்தா எல்லாமே தெரியும் ராத்திரி அம்மா பனி கழிஞ்சு ராவணை இருந்து அம்மா நோக்கிட்டு விழிக்கிட்டே ராவணா உறங்குன்னு அதுக்கப்புறம் எங்கள் அழகான அடுப்பு அச்சன் வந்து அம்மாவுக்கு பார்க்கலை கிஃப்ட் வெடிச்சு கொடுத்தது அதுக்கப்புறம் ராவணாக்கு ஃபுட்டு பின்ன வெள்ளம் நீங்கள் கண்டுட்டுണ്ടാവും பழைய காலத்தில் தான் இங்கனத்தை வச்சுருந்தாവും പിന്നെ ചിണ്ടുമോനുക്ക് സ്നാക്സ് മിഠായി ഇത് പിന്നെ സവാള കൂട மிக்ஸி പിന്നെ அதுக்கப்புறம் மசாலா டப்பா எங்கள் அம்மாவுக்கு பிளாஸ்டிக்லலாம் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் எங்கேனத்த சாணம் மேடிச்சிருப்பாங்க பருப்பு கடலை பயறு மிளகு பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இங்கே இருக்கா அது இந்த மாதிரி சாணங்க பின்ன இது பேர் வந்து தமிழ் வந்து அஞ்சரை பெட்டி சொல்லுவாங்க மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் பின்ன இவட வெளிச்செண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்போ இது வந்து கோல்டு வின்னர் ஆயில் உப்பு பஞ்சசாரா பூஸ்ட்டு അങ്ങനത്തെ സാധനം പിന്നെ ചിണ്ടുമുടുക്ക് മറുപടി സ്നാക്സ് പിന്നെ எங்கள் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் எங்களுக்கு ஆசாசே நாங்கள் 4 பேர் வேடிச்சு நாங்கள் ஒன்றா கைக்கிற ஒரே இடம் டைனிங் டேபிள் குட்டியான அழகான கிச்சன் எங்களுக்கு குட்டியாக அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ரூம் இருக்குல்ல இது வந்து ஒரு பெட்ரூம் சொன்னேன் 2 பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் சொன்னல இது 2 பெட்ரூம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து கிச்சன்லேயே நாங்கள் வாடகை வீட்டில் ரொம்ப சின்ன வீடு அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப
அழகாக இருக்கணும் கிச்சனு. பின்ன கிச்சன்லேயே எல்லாமே உண்டாகணும்னு பயங்கர ஆகுறோம். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, எங்கள் சேட்டனுக்கு நான் கல்யாணம் ஆகலையா, அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா அப்பா என்ன பிளான் போட்டாங்கன்னா, சேட்டனுக்கு கல்யாணம் ஆகும்போது மோளில் ரூமு கட்டிக்கலாம், அவன் ரூம் வந்து நம்ம கிச்சன் ஆக்கிக்கலாம். கிச்சன் ஆக்கினா டைனிங் டேபிள் போட்டுடலாம், ஃப்ரிட்ஜு போட்டுடலாம், பின்ன எல்லாமே இங்கே ஒரே இதில் முடிஞ்சிடும் அப்படின்னு பிளான் இட்டு எங்கள் அச்சனம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அழகழகாக ஒரு தாஜ்மஹால் இதில் மாதிரி இந்த வீடு அழகாக அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி கட்டியிருக்காங்க. பின்ன கிச்சனு பார்த்துட்டா, ரூம் பார்த்துட்டா, ஹாலும் பார்த்துட்டு இப்போ ரூம். இது என் சேட்டன் ரூமு, ரொம்ப குஞ்சு ரூமு கண்டா, ரொம்ப குஞ்சு, இவ்வளோதான் ரூமு. இதுதான் இந்த சேட்டை ரூமு. இதுதான் கிச்சனு. இந்த வீட்டில் கிச்சன் இது ரொம்ப ஒரு இது ஒரு அடுப்பு வைக்கிற மாதிரி ஒரு சிங்க் இருந்துச்சு, ஒரு ஸ்லாப்பு, அவ்வளோதான் கிச்சன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப எங்கள் அம்மா சேட் ஆகிட்டாங்க. எந்த செய்ய கிச்சன் இவ்வளோ சின்னதாக இருக்கே, ஃப்ரிட்ஜு எதுவுமே வைக்க முடியாது, எந்த செய்யன்னு எங்கள் அம்மா ஆலோசிச்சுட்டு இருக்கும்போது என் சேட்டனும் എൻ്റെ അപ്പവും എൻ്റെ ചേട്ടൻ എന്താ പറഞ്ഞ് എനിക്കത്തെ കല്യാണം ഇപ്പോഴും ആകാതില്ല. എൻ്റെ ചേട്ടൻ വ്ളോഗർ. അപ്പോൾ എൻ്റെ ചേട്ടൻ തന്നെ എനിക്ക് ലൈഫിൽ நிறைய இது செய்யணும், அப்போ நான் இப்போ கல்யாணம் കഴിக்க மாட்டேன், எனக்கு சின்ன ரூம் மதி, நான் കുറച്ച് நாள் கழிச்சு நானே மோளில் ரூமு கட்டிக்கிறேன், அப்போ எந்த ரூம் வந்து கிச்சன் ஆக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த வேணும் செஞ்சோன்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் சேட்டை வந்து பர்மிஷன் கொடுத்து, ஆனால் எங்கள் அம்மாவும் அச்சனும் ரூம் எங்களுக்கு வந்து கிச்சன் வந்து எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரு பயங்கர ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. அந்த கிச்சனில் ஃபுல்லாக டைல்ஸ்லாம் ஒட்டி அங்கே இருக்கும், அதே மாதிரி செஞ்சு. அப்போ இந்த ரூமில் வந்து இவ்வளோ அடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லாப் இருந்துச்சு, பின்ன இப்படி ஒரு ஸ்லாப்பு, பின்ன இப்படி தான் சாணங்கள்லாம் அடுப்பி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் இவ்வளோ சிங்க் இருந்துச்சு, ரொம்ப கசா இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, சிங்கு எல்லாம் எடுத்துகிட்டு இது ரூம் ஆக்கிட்டாங்க இந்த சேட்டை. இப்படி ஒரு அழகான ஜன்னல், நல்லா வியூள்ள ஜன்னல். அதுக்கப்புறம் பின்ன இந்த சேட்டனோட கட்டில், குட்டி கட்டில், அவனுக்கு ஏற்ற மாதிரி குட்டி கட்டில் அழகாக இருக்கான். இது கட்டில்லாம் அவன் செலெக்ஷன் பண்ணதான். பின்ன இருக்கண்டா பழைய காலத்து பெட்டி கண்டுண்டா. பின்ன இதில் வந்து எங்கள் அம்மாவோட சாரீஸ் எல்லாமே இருக்குது. மோளில் இருக்க பெட்டி வந்து இந்த நானும் அச்சன் சேட்டன் வந்து சபரிமலைக்கு போயிருக்கோமா, அப்போ அது சபரிமலைக்கு போன ட்ரெஸ்ஸு, மாலை, அப்போ ஐயப்பனோட ஃபோட்டோஸ்லாம் மோளு தனியாக செப்பரேட்டாக எடுத்து இந்த அச்சன் வச்சுருவாரு. சரியான பக்தி. சேட்டனோட ட்ராவலர் பேக், அவன் விளாகர்னால ட்ராவலர் பேகு. பின்ன இது இந்த தக்காளி கூடையாட்டம் பாக்ஸ் இருக்குன்னு விசாரிக்க வேண்டாம். என் அச்சன் வந்து டிவி சரி பண்ணுறவர் மெக்கானிக். டிவி வாஷிங் மிஷினை சரி பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்னமோ சொல்லுவாங்களே, அந்த டிவி மிக்ஸி எல்லாமே சரி பண்ணுவாங்க. அப்போது அது பாக்ஸாக அழகழகாக போட்டு வச்சுருக்காரு. ஏதோ பின்ன வந்து குறைய சாணம் அந்த சேட்டனோடது. அந்த சேட்டன் ஒரு சொல்கிறது விளாகர் தானே, அப்போ குறைய சாணம் மேலே கிடக்குது. என்னன்னு எனக்கு அறியாமல் பதில் பெயிண்ட்டு இதுன்னு. அதுக்கப்புறம் டிஷ்யூ, பின்ன இந்த அம்மாவோட ஹெல்மெட்டு, அச்சனோட ஹெல்மெட்டு, சேட்டனோட ஹெல்மெட்டு. இது வந்து விளாக் எடுக்கும்போது ஹெல்மெட்டு, கேமரா செட் பண்ணுறது தான் கேமரா செட் பண்ணுற இது நார்மலாக கடைக்கியெல்லாம் போடுற மாதிரி இருக்குது. என்னோட ஃபேவரட் ஹேர் க்ளோ, இந்த குழுவில் ஹேர் க்ளோ இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணோட V3யோட இருந்துச்சு. இப்படி ரொம்ப தொட்டப்புறம் தான் இருக்குது, என்ன சொல்கிறது, ஐயோ ரொம்ப தொட்டப்புறம் தான் இருக்குது ஏர்போர்ட்டு. அதனால் ஐயோ எனக்கு சில டைமில் டென்ஷன் ஆகும், ஓடி போய் மோல்லேருந்து அவங்களுக்கு கழுத்துக்கு எறியலாமான்லாம் தோணும். ஏன்னா வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது ஏர்போர்ட்டு. அது எந்த ஏர்போர்ட்னா விமானம் ஏர்போர்ட்டு. அப்போ லைட்டில் எதாவது ஆனால் பயங்கர சவுண்டாக இருக்கும். ஆனால் பண்டு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது வந்து அதுவும் பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு, கேள்விப்பட்டிருக்கலாம். சித்ரா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கோம் இந்த ஏர்போர்ட் தான். அங்கேருந்து ரஷ்ஷப்பட்டு இவ்வளோ வந்து இவன் அதுக்கும் மேலே. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் குட்டி ஒரு வாஷிங் மிஷின், இது சாம்சங். ஆனால் இது வந்து நாங்கள் துவைக்கிறது இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் துவைக்கிறது தெரியல, அதில் எங்கள் அம்மா எனக்கு துவைச்சு தந்துருந்தா. குறை பழைய சாணம். இது வாஷிங் மிஷினு 30,000 ரூபா. ஆனால் எங்கள் அம்மா 30 ரூபாய்க்கு வாங்கின துணியெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் இந்த இல்லை. அதுக்கப்புறம் இருந்தானே எனக்கு கூட பழைய ட்ரெஸ்லாம் சேட்டை வந்து யூனிஃபார்மு, பின்ன அம்மா ஜோடி கொஞ்சம் இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பின்ன அந்த சேட்டோட ஷூ
அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட பேக் டோரோட பேக் பின்ன இது வந்து ப்ரஷ்ஷு, பின்ன எங்கள் பாத்ரூம் டோர் பார்த்தீங்களா, பாத்ரூம் திறந்து காணிக்கணுமா, லைட்டு போட்டு திறந்து காணிக்கிட்டு. பாத்ரூம் ரொம்ப அழகாக இருக்கு எங்கள் வீட்டு பாத்ரூம். கலர் ஃபுல்லாக இருக்கா. பாத்திரங்களையே உனக்க வச்சுருக்க வெயில் நான் சொன்னல எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் புறத்தை எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாத்திரங்களையே இந்த மாதிரி கூடையில் எடுத்து வச்சுருவாங்க. பின்ன இதுதான் ஸ்டெப்பு. இது ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா பட்டியெல்லாம் மூளை போயிடுது, அதனால் எங்கள் அம்மாவும் அச்சனும் கேட்டு போட்டிருக்காங்க, மூளுக்கு கேட்டு. அதுக்கப்புறம் மாடு எல்லாம் இருக்கும். இந்த எங்கே இண்டு கைஸ், எங்கே இண்டு சத்தியமாக கமெண்ட் பண்ணுங்கட்டா. இது வந்து வீட்டோட பேக் சைடு, அம்மாவோட பேக் சைடு. இது வந்து பாத்ரூமுக்கு தேவையானது. பின்ன பக்கெட்டு, பின்ன எவ்வளோ அழகான வாஷ்பேசன் எங்கள் அம்மா எங்கன்னா ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் மோலில் போவோமா. இவ்வளோதான் இந்த வீடு. ரொம்ப குட்டி வீடாக இருந்தாலும் ரொம்ப அழகான வீடு. ரொம்ப கஷ்டப்பட்டு என் அச்சன் அம்மாவும் கட்டின வீடு. இந்த அச்சனை வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கட்டி கொடுத்த வீடு. எங்கள் அம்மாவுக்கு பயங்கர ஆகணும், ஏன்னா எங்கள் அம்மாவும் வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போது எங்கள் அம்மாவுக்கு எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு கட்டணும், அது பேர குழந்தை வரக்குள்ள ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆகிறோம். எப்படியோ சின்ன பிறந்துட்டு வாங்கி வேடிச்சு. இது வந்து பாதி கட்டின வீடு தான், பாதி நம்ம கட்டியது தான் இந்த வீடு. அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒரு பெரிய இதே கழிஞ்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து சொந்த வீடு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ரொம்ப சொந்தக்காரவங்க எல்லாரும் சொந்த வீடு இல்லை, எல்லோரும் பாருங்கள் எல்லாருக்குமே இந்த ஆக்சுவலி எங்கள் அம்மாவும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. நல்ல ஒரு வீடு கட்டி, அதுவும் கோயம்புத்தூரில் வீடு கட்டி ரொம்ப பெருசு தான், நம்ம விசாரிக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போ எப்படி சொல்கிறதுமா, மலையாளத்தில் எனக்கு அறியாமல் இல்லை, ஆனால் தமிழில் வந்து ஒரு பழஞ்சொல்லு சொல்லுவாங்க, ஏழைக்கேற்ற எல்லோருண்டேன்னு. அது வந்து மலையாளத்தில் எங்கன்னு சொல்லுவோன்னு எனக்கு அறியல, ஆனால் அது வந்து கரெக்டு தான். எங்கள் அம்மா அச்சனுக்கு மாதிரி இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த சேட்டனுக்கு. எனக்கு பயங்கர சந்தோஷம் இந்த வீடு கட்டினது. இந்த வீடு சொன்னவே ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வீடு சும்மாலாம் கட்டலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கின வீடு. அதனால் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப என்னையே இந்த சேட்டன் பார்க்குற மாதிரி இந்த வீடை அவங்க பார்த்துக்குவாங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ சத்தியமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ടാറ്റാ ബൈ. പിടിച്ചിരുന്ന ഷെയർ ചെയ്യൂ, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യൂ, ലൈക്ക് ചെയ്യൂ. ടാറ്റ കുറിച്ചുണ്ടു. ടാറ്റാ ടാറ്റാ. ഉറങ്ങി എണിച്ചാ ടാറ്റാ.